ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவுக்கு பிடிச்ச ஒன்றை தொட சொன்னதுக்காக நீயும் மனமகிழ்வோடு எனக்கு பிடிச்சதை தொட்டுட்ட. எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ இவ்வளோ அன்பா பாசமா அக்கறையா தெரிஞ்சிருக்கும் போது உனக்கு பிடிச்சது என்னன்னு எனக்கு தெரியாமலா இருக்கும்? இதோ நீ எதிர்பார்த்தபடி உனக்கான வாழ்க்கைய, நீ ஆசைப்பட்டபடி அழகான வாழ்க்கைய நாளைக்கே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமா நீ நினச்சது போல நல்லபடியாகவே நடக்கும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும். இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும்படி உனக்கான நேரம் தொடங்கிடுச்சு என் செல்லமே. இனி நீ எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 1000 வழிகளும் 1000 திட்டங்களும் என்கிட்ட இருக்கு. அதன்படியே உன்னை நல்வழிப்படுத்தி நல்ல திட்டங்களை செயல்படுத்தி நல்வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பேன். அன்புக்காக இயங்கக்கூடிய மனிதர்கள் இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ எல்லாருக்கும் அன்பை கொடு. முடியாட்டி ஒரு ஆறுதலாகவாது இரு என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் உன்னை வெறுத்து அலட்சியமாக நினச்சாங்களோ, உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காம யாரெல்லாம் உன்னை மட்டப்படுத்தி பேசினாங்களோ, நீ செய்கிறது எல்லாமே பொய் போலின்னு உன்னை யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ, அவங்க யாருக்குமே நீ யாருன்னு நிரூபிக்கணுன்ற தேவையில்லை. ஏன்னா நீ யாருங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தாலே போதும். அனைத்தையும் அமைதியோடு கடந்து போனினா இனி வரக்கூடிய வாழ்க்கைங்கிறது மிக சுகமாகவே இருக்கும் என் செல்லமே. நீ சுகமாக வாழும் காலத்திலேயே கொஞ்சம் துக்கத்தையும் பழகி கொள்ளணும். ஏன்னா வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டப்படுறவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறதும் இல்லை. இப்போது சுகமாக சந்தோஷமாக இருக்கிறவன் இதே போல் வாழ்நாள் முழுவதும் சுகத்தோட சந்தோஷத்தாக இருப்பான்னு சொல்லவும் முடியாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எப்போதும் கண்ணுக்கு தெரிஞ்ச மனிதனை மதிக்க பழகு. கண்ணுக்கு தெரிஞ்ச நேருக்கு நேராக நிற்கிற மனிதனையே மதிக்க தெரியாதவர்கள் என்னையவா மதிச்சிட போறீங்க? எப்போதும் உன் கண்ணெதிரிலே இருக்கும் ஒவ்வொருத்தரையும் மனித ரூபமாக பார்க்காம அவங்களுடைய ரூபத்தில் தெய்வமாகிய நானும் இருக்கேன்னு அவரவர்களுக்கு உரிய மரியாதையை கொடு. வாழ்க்கையில் நீ எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர்கிட்ட நீ பேசும்போதும் பழகும்போதும் நீ என்ன சொல்ல வர்ற, என்ன அர்த்தத்தில் சொல்கிறங்கிறத அவங்க சரியாக புரிஞ்சுக்கிறாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க கண்களை பார்த்துக்கிட்டே பேசு. ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ நல்லதுக்காகவே சொன்னாலும் கூட அதை தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என் செல்லமே. விதி எப்போதுமே அதனுடைய நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் விதிப்படி சில பேருக்கு நல்லதும் நடக்கும், சில பேருக்கு கெட்டதும் நடக்கும். இத்தனை நாளாக உன் தலைவிதி உனக்கு சாபமாக எழுதப்பட்டிருந்தாலும் இப்போ உன் தலைவிதியை வரமாக மாற்றதான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்து பார்த்து அதை படைக்கணும், அதை எனக்காக செஞ்சு வழிபடணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை நீ நினைக்காமலேயே உன் கண்களின் முன்னால் கொண்டு வரதான் போகிறேன். வலியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்பும் இது எல்லாமே விதியோட விளையாட்டு தான். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களுக்கும் இப்போது ஒரு முடிவு கட்டுறேன் என் செல்லமே. எதையுமே ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைனாலும் நடக்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக வேடிக்கை பாரு. எது நல்லதோ அதை உனக்காக நான் நடத்தி தரேன். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கஷ்டம் பிரச்சனைகள் என்ன வந்தாலும் நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தினா உனக்கு துணையாக நிழலாக உன் அருகிலேயே நான் இருந்து நல்வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ என்னதான் நல்ல மனிதனாக இருந்தாலுமே கூட எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் கெட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் வெளியே நல்லவன் போல வேடம் போட்டுக்கொண்டு நல்லவனாக உண்மை இயல்பை மறைச்சிக்கிட்டு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. யார் முகமூடி போட்டு திரிகிறாங்க, யார் முழு மனசனா நல்ல மனசோடு இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலைதான் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்கிறது முழு நம்பிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நன்மையும் தீமையும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே நீ செய்த செயல்களின் விளைவுதான்றதை புரிஞ்சுக்கோ. நீ நல்லது செஞ்சினா
உனக்கு நன்மைகள் வந்து சேரும். கெட்டதை செஞ்சினா நீதானே கஷ்டப்படுவ. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை அமையும். உன்னை காப்பாத்துறதுக்காக, உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நீ கவலைப்படவே வேணாம். உன் வாழ்க்கை என் கண் பார்வையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே எல்லா நல்வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுத்து எல்லா நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன். மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்குது என் செல்லமே. யாருக்காகவும் நீ உன்னை காயப்படுத்திக்க கூடாது. உறவாக வரும் மனிதர்களை எல்லாம் உயிராக நினச்சி பெருசாக நினச்சினா அது உன்னுடைய தவறு தான். உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கிற எல்லாருமே வழிபோக்கர்கள் தான். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக வரப்போவது இந்த வராகி அம்மா தாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு ஆளாக கூட என்னை நீ மதிக்காம என்னெல்லாம் செஞ்சான்னு நீ இன்னொருத்தரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உன் நிலைமையை உயர்த்துறேன். யாரெல்லாம் உன்னை ரொம்ப அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை ஜெயிக்க வச்சு வாழ வைப்பேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை மட்டமாக நினச்சி மனிதனாக கூட மதிக்காமல் அவமரியாதை செய்தார்களோ அவர்கள் முன்பாக அவர்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் நிலைமை நிச்சயமாக மாறும். இப்போ நீ மனசில் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படும்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா. எந்த பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. எப்போதும் நல்லதையே நினச்சினா உனக்கு நல்லதே நடக்கும். அற்புதமான வாழ்க்கையை ஆனந்தமாய் வாழ்வதற்கு தயாராக இரு என் செல்லமே. யார் உன்னை கைவிட்டாலும், யார் உனக்கு நல்லது செய்யலைனாலும் இந்த வராகியம்மா உன்னை கைவிடவும் மாட்டேன், உனக்கு நல்லது செய்யாமல் இருக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கைக்கான லட்சியத்தை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு வழிகாட்டுதலாக உறுதுணையாக இருப்பேன். நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியமும் உன் வீட்டில் நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போற. உனக்கென படைக்கப்பட்டது உன்னை வந்து சேர்வதற்கான நாள் மிக அருகில் வந்துடுச்சு. நீ தவமிருந்து என்கிட்ட கேட்ட வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது நிறைவேறப் போகுது என் செல்லமே. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாதுன்ற நம்பிக்கையோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. நீ சந்தோஷப்படும்படியான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சிடு. தேவையில்லாத சிந்தனைகளும் எண்ணமும் யோசனையும் உனக்குள்ள வரவே வேண்டாம். உன் கவலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா சரி செய்வேன்னு நம்பு என் செல்லமே. சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் தான் எப்போதுமே உன்னை நிலையாக நிம்மதியாக வாழ வைக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நீ எப்போதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு நீயாகவே வாழ தயாராகு. நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்றது உனக்கும் தெரியும் தானே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை எல்லாம் நிச்சயமாக நான் ஒரு நாள் திருத்தி காட்டுவேன். யாரெல்லாம் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் தவறு செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு வலியையும் வேதனையும் உண்டாக்கி வாழ்க்கை என்னன்னு புரிய வைக்க போகிறேன். அதே நேரத்தில் என் அன்பு பிள்ளையான உனக்கு ராஜ வாழ்க்கையும் தொடங்கி வைக்க போகிறேன். இனிமே உன் வாழ்வில் துயரமே இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையானது இப்போது உன் எண்ணப்படியே மாறப்போகுது. நீ எப்போதும் எண்ணங்களை மட்டும் தூய்மையாக வச்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நீ அன்பை கொடுத்தாலே போதும். உன்னுடைய அன்பும் பாசமுமே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அல்லவா. நீ இழந்ததும் உன்கிட்ட இல்லாததும் எல்லாமே மறுபடியும் உனக்கு கிடைக்கும்படி என்னால் செய்ய முடியும். இதுவரைக்கும் நீ இழந்ததை கூட உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம்னு எல்லாமே உன்னை தேடி வரப்போகுது என் செல்லமே. உன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எதுவாக இருந்தாலும் சரி, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதை என்கிட்ட வந்து சொன்னீன்னா அதை கேட்டு அதுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராகவே இருக்கேன். என்னை விட்டா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது செய்ய யார் இருக்காங்க? நிச்சயமாக நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உங்களுக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு
நிம்மதியாய் சந்தோஷமாய் மனமகிழ்வோடு வாழ வைக்கிறேன். கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கைன்றது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் அதை உன் உள்மனதால் உணர முடிகிறது தானே. பக்தியோட இறை நம்பிக்கையோட வேண்டும் போது நடக்கிற விஷயங்களும் அது இல்லாமல் சாதாரணமாக நினைக்கும் போது நடக்கிற விஷயங்களும் எல்லாமே உனக்கு நிச்சயமாக வித்தியாசம் புரியும். எதுவுமே இறை பக்தியோடு அணுகும்போது கையாளும் போது அது நிச்சயம் வெற்றிகரமாகத்தான் முடியும். எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டங்களை நீ பெருசாக நினைக்காத. நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேனேன்னு சொல்லவே. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பு எல்லையில்லாததாக இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுற? நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விடமாட்டேனேன்னு சொல்லவே. அவமானப்படுத்துகிறவங்களுக்கு நீ வார்த்தையில் பதில் சொல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி பதில் சொல்ல தயாராகு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பார்த்து பார்த்து உன்னை அவமானப்படுத்தினவன் கூனி குறுகி தலை குனிஞ்சு போக போகிறாங்க. அவங்க தலை குனிய குனிய உன் தலை நிமிர்ந்துக்கிட்டே போகும். உன்னையே கதின்னு நம்பி நிற்கிறனே அம்மா, என்னை காப்பாற்ற மாட்டியான்னு என்கிட்ட கேட்டதானே. இதோ உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி உனக்கு பதில் சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் நான் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எப்போதும் யார் மனசையும் புண்படும்படி பேசிடாத. ஏன்னா ஒரு நாள் மேலே இருக்கவங்க ஒரு நாள் கீழே வருவாங்க, கீழே இருக்கவங்க ஒரு நாள் மேலே போவாங்க. நீ எப்போதும் எளிமையான நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழப்பார்.